எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் போகாமல் ஒரு தூய்மையான ஒரு அரசியலுக்கு நிறைய இளைஞர்களை கொண்டு வந்தவர். அவர் கூட உங்களுக்கு பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? நம்ம நிற்கிற சின்னம் வந்து தாமரை சின்னம். தாமரைனாவே சாமி. சாமி இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது. சில பார்த்தீங்கன்னா மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் ஐயா வந்து எப்படி வேணாலும் புகழலாங்க. சாமின்னு புகழலாம், ஆசான்னு புகழலாம். கடவுளை மறுக்கக்கூடிய, இந்துக்களை கேவலப்படுத்தக்கூடிய, போலியான சமூக நீதி பேசக்கூடிய ஒரு திமுகவை தொடர்ச்சியாக இவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அப்போது அந்த மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்க? கும்பகோணத்துக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கும்பகோணம் இந்த 30 ஆண்டுகளை என்னென்னலாம் மிஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கோம். நிச்சயம் வந்து நான் வெற்றி பெற்று வந்தால் நிச்சயம் கும்பகோணத்தை மாவட்டமாகவும் ஆக்குவதற்காக பாடுபடுவேன். அதேபோல் நம்மளுடைய பேருந்து நிலையத்தை மீண்டும் இருக்கும் இடத்திலே வைத்து சரி செய்வேன். தாமரை மலர்ந்தால் கோயில் நகரம் மலரும். தாமரைங்கிறது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த நட நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து 3 மகாமகமும் அதிமுக இருந்திருக்கு. இப்பொழுதும் அதிமுக வரும். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். என்டிஏ கூட்டணி 100% வெற்றி பெறும். அதில் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். எல்லா அண்ணன்மார்களுக்கும், எல்லா தம்பிமார்களுக்கும், எல்லா அக்காமார்களுக்கும் என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து நீங்கள் ஒன்றாக செயல்பட்டு இந்த தாமரையை மலர செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியின் தமிழ் மாநில காங்கிரசின் வேட்பாளர் MKR அசோக் குமார் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கார். அவருடன் இணைந்து தான் பேச போகிறோம். வணக்கம் அசோக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நிறைய பேட்டிகள் எடுத்திருக்கேன், நிறைய அரசியல்வாதி நண்பர்கள் எடுத்திருக்கேன், அரசியலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எடுத்திருக்கேன். முதல் தடவையாக ஒரு நண்பரை, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, என்னுடைய உண்மையான நண்பரை, பல வருட ஒரு நண்பரை இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுல உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரமேஷ். தேங்க்யூ நண்பா. ஸோ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக கும்பகோணம் சட்டமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு பெரிய விஷயம். எப்படி அறிவிக்கப்பட்டீங்க, உங்களோட ஜேர்னி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் தமிழ்நாட்டில். கும்பகோணத்தில் தாமரை சின்னத்தில் வேறு நீங்கள் போட்டிடுறீங்க. அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். நிறைய தாமரை ஆதரவாளர்கள் இருக்காங்க. கூடுதலாக தமிழ் மாநில காங்கிரஸுக்கு பாரம்பரியமாக ஐயா ஜி.கே. மூப்பனார் காலம் தொடங்கி ஐயா வாசன் காலம் வரைக்கும் ஓட்டு போடக்கூடியவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஒரு பலம் பொருந்திய ஒரு வாக்கு வங்கி அங்கே இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பலம் என்று மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியோடு நீங்கள் களம் காண்றீங்க. கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் ஒரு அறிமுகமாக உங்களை பற்றி சொல்லணும்னா, யார் இந்த அசோக் குமார்? ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களோட ஃபோட்டோவை பார்த்தாங்க இன்னைக்கு அந்த வேட்பாளர் அறிமுகத்தில் பார்த்து, எனக்கு ரொம்ப சின்ன பையனாக இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். பேசு தமிழா பேசு இந்த அரங்கத்துக்கு வந்ததுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்னோட நண்பரை சந்தித்ததில் அதோடு ரொம்ப மகிழ்ச்சி. நான் யார், MKR அசோக் குமார் யார் என்றுன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன்னா எங்களோட அப்பா, என்னோட தாத்தா, என்னோட பெரியப்பா இவங்கெல்லாம் விவசாயி. எங்கள் தாத்தா வந்து மந்திரி படையாச்சும்பாங்க, மருதமுத்து மந்திரி படையாச்சும்பாங்க தாத்தா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து எங்கள் வில்லேஜில் வந்து அன்னபுஷ்டானவர். எங்கள் தாத்தா வந்து அன்னபுஷ்டானவர். அரசியல் பாரம்பரியம் குடும்பத்தில் இருக்கு. ஆமாம். பேசிக்காகவே காங்கிரஸ். ஆமாம். நம்ம அந்த காங்கிரஸ் பீரியடில் அப்படி இருந்தது. பெரியய்யா இருந்ததுலேருந்து அப்படியே இருந்துச்சு. அப்புறம் என்னோட பெரியப்பா வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி மன்ற உறுப்பினர். அவங்களும் பார்த்திங்கன்னா அன்னபோஸ்ட் ஆனாங்க. எங்கள் பெரியப்பாவும் எங்கள் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் நடுவக்கரைன்ற வில்லேஜ் தான். அங்கேருந்து வந்தவங்க தான் அந்த MKR அசோக் குமார். எங்கள் பெரியப்பாவாக இருக்கட்டும், எங்கள் தாத்தாவாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த காங்கிரஸுங்கிற விதையை போட்டாங்க, பெரியய்யாங்கிற விதையை போட்டாங்க. எனக்கு வந்து நான் படித்தது பார்த்திங்கன்னா வந்து கும்பகோணம் திருப்பனந்தாளில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலிங் நான் 3 ஸ்கூல் படித்தேன். 3 ஸ்கூல் வாரி படித்தேன். ஓகே. திருப்பனந்தாளில் படித்தேன். ஆமாம், திருப்பனந்தாள் ஸ்ரீ குமரகுமரர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட கும்பகோணத்தோட மிக சிறந்த பள்ளி லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல், உங்களுக்கு தெரியும், அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் திருச்சிலையும் படித்து அப்புறம் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன். ஓகே. என்னோடய தொழில் வந்து
அப்பா விவசாயம் சார்ந்திருந்தாங்க. அதில் வந்து எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு எங்கள் அப்பாவும் சரி எங்கள் ஐயாங்களையும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே நீதினா நேர்மை, எளிமை, தூய்மை. யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணக்கூடாது, யாருக்கும் எதுவும் துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுலேருந்து வந்தவங்க தான் நாங்கள் எல்லாம். இன்னைக்கு அரசியலை நோக்கி இளைஞர்கள் வர்றதுங்கிறது இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா திராவிட கட்சிகளை நோக்கி அதிகமாக போனாங்க. இப்போ பிஜேபியை நோக்கி போகிறாங்க. ஒவ்வொரு கட்சிகள் வரும்போது இப்போ புதிதாக நாம் தமிழர் வந்தபோது ஒரு இளைஞர்கள் போனாங்க. இப்போ டிவிகேவை நோக்கி போகிறாங்க. இந்த மாதிரியான நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். காங்கிரஸை நோக்கி இளைஞர்கள் போகிறாங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அங்கே பெரியயா தான் காங்கிரஸ். அஃப்கோர்ஸ் டெல்டாவில் போயிட்டு அல்லது தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியில் போயிட்டு காங்கிரஸ்னால் அது மூப்பனார் ஐயா தான். அவர் தான் காங்கிரஸ். அவர் எங்கே இருக்காரோ அதுதான் காங்கிரஸ். அவர் எங்கே இருந்தாலும் அந்த கட்சி தான் நமக்கு காங்கிரஸுங்கிற மாதிரியான ஒரு பாரம்பரியம் நம்மளுடைய மண்ணுக்கு உண்டு. உங்களுக்கு எப்படி காங்கிரஸ் கட்சிக்குள்ளார போகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு? எனக்கு வந்து அதுக்கு நாம் முன்னாடியே உங்கள்கிட்ட ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட தாத்தா, பெரியப்பா, ஓகே, அப்பா இவங்கெல்லாம் ஃபேமிலியாகவே காங்கிரஸுங்கிறதுனால நீங்களும் நேச்சுரலாக காங்கிரஸ்குள்ள. எனக்கு வந்து எனக்கு அரசியலுங்கிறது என்னன்னு இப்போ தெரியாமல் இருந்துச்சு. ஒரு நாள் வந்து எங்கள் பெரியப்பா வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் என்னை வந்து சுந்தர பெருமாள் கோயில் ஐயா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பூர்வீக வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு தடவை சொன்னாங்க. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 94 வந்து ஒரு பெரிய திருச்சியில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு மாநாடு நம்ம தமாக சார்பாக பெரியய்யா ஒரு மாநாடு இது பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா வந்து பெரியய்யா வந்து பெரிய கூட்டம் கூட்டியிருக்காங்க, அதுக்கு போகணுன்னு சொல்லி 4266 எங்கள்கிட்ட ஒரு லாரி இருந்தது. அந்த லாரியில் ஏறி நான் எங்கள் பெரியப்பா எல்லாம் லாரியில் போனோம். இங்கேருந்து திருச்சிக்கு லாரியில் போகணும். ஏகப்பட்ட கூட்டம்னா கட்டுக்கடங்காத கூட்டம், உங்களுக்கு தெரியும். இப்போ அப்போ திருச்சியில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பெரியய்யா ஒரு டேபிளில் போட்டு, காங்கிரஸ்னாவே ஐயா குடும்பம்னாவே அரசியல் கிடையாது, குடும்பம். அவங்க வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக எங்களை அணைஞ்சிக்கிட்டாங்க. இன்றைக்கும் இன்னைய வரைக்குமே நாங்கள் வந்து ஐயா குடும்பத்தில் வந்து குடும்பமாக இருக்கோமே தவிர அரசியலுங்கிறது ஒன்று, ஆனால் எங்களெல்லாம் குடும்பமாக சார்ந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு சொல்லும் ஐயா சொல்கிறத பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதிலெல்லாம் ஒரு பிடித்தம் போய் தான் நேராக போய் காங்கிரஸில் சேர்ந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து என்னோட ஆசான் எங்களை வளர்த்து எங்களை செதுக்குன எங்கள் ஆசான் சோழமண்டல தளபதி சின்னையா, உங்களுக்கு தெரிஞ்ச ஜிஆர் மூப்பனார் அவங்கள்டேந்து தான் எங்களுக்கு படிப்படியாக அரசியலை கற்று அரசியல்னா என்ன, நம்ம எப்படி வரணுங்கிறதெல்லாம் சொன்னது தான் அது. அதுலேருந்து பிடித்தம் போய் தான் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நேரத்தில் வந்து என்னதான் திராவிட கட்சிகள் வந்து டெல்டாவில் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே திமுகலாம் இன்னைக்கு திமுகவுடைய கோட்டையாக சொல்லுது அப்படின்னா யார் போனதற்கு பிறகு அல்லது யாருடைய மறைவுக்கு பிறகு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஜிஆர் மூப்பனார் அவர்கள் தான். நீங்கள் சொன்ன மாதிரி சோழமண்டல தளபதினா பொதுவாக ஏன்னா இந்த வீடியோ பார்த்துருக்க நிறைய பேருக்கு இந்த திமுகவுடைய தளபதிகளை எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு அடாவடியான தளபதியோன்னு நினைப்பாங்க. ரொம்ப அன்பானவர், பண்பானவர், எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் போகாமல் ஒரு தூய்மையான ஒரு அரசியலுக்கு நிறைய இளைஞர்களை கொண்டு வந்தவர். அவர் கூட உங்களுக்கு பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா ஜிஆர் மூப்பனார் அவர்கள்? நிச்சயம், அவர் தான் என்னை செதுக்குனதே. ஐயா தான் என்னை செதுக்குனதே. இதை இப்படி பண்ணணும், இதை இப்படி செய்யணும், அரசியல்னா என்ன, எப்படி நடந்துக்கணும், எப்படி வளரணும் அப்படின்னு எங்களை செதுக்குனதே இந்த கும்பகோணம் அதாவது சொன்னால் அந்த டெல்டா மாவட்டத்தை வந்து உருவாக்கி காங்கிரஸ் என்ற கட்சி, தமிழ் மாநிலங்கிற காங்கிரஸ் கட்சி இங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க வந்து ஜிஆர் மூப்பனார் எங்கள் சின்னையா தான். அவங்களோட வழிநடத்தல், அவங்களோட ஸ்டைல், அவங்களோட வேவ் அதை பார்த்து தான் நாங்கள் வந்து இது பண்ணி அடிக்ட் ஆகி இது பண்ணுவோம். சூப்பர். ஸோ ஒரு கட்டத்தில் காங்கிரஸிலிருந்து பிரிஞ்சு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் 1996 தொடங்குறாரு. அதற்கு பிறகு அந்த அரசியல் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் 2 முறை ஆட்சி பண்ணுறதுக்கு 96லையும் அவர் தான் இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தார், 2001லையும் அவர் தான் இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் கட்சியை வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தாங்க. நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா அவர் பார்க்கறதுக்கு தாங்க ரொம்ப ஒரு மாதிரி மூடியாக யார்கிட்டையும் பேச மாட்டார், அவர் அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்டேருந்து வார்த்தைகள் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் கூட நெருங்கி பழகினா பயங்கர ஜாலியான நபர், ஜோவியலானவர்னு. நீங்க அவர் கூடயும் நிறைய பழகிருப்பீங்க. அவரோடு பழகுவதற்கான ஒரு வாய்ப்பு எப்படி வந்தது? ஏன்னா இப்போ நீங்கெல்லாம் வந்து ஜிஆர் மூப்பனார் அவர்களுடைய ஆதரவாளர்களா அறியப்பட்டவங்க. சடனா ஒரு டிரான்சிஷன் வருது. ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இவர் வராரு. இவர் வந்து இவரோடு சேர்ந்தும் உங்களுக்கு பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த பீரியட், அந்த டிரான்சிஷன் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் ஐயா வந்து எப்படி வேணாலும் புகழலாங்க. சாமின்னு புகழலாம், ஆசான்னு புகழலாம். அதாவது வந்து நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்ன அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் எங்கள் குடும்பத் தலைவர். என்னென்னா இப்போ ஒரு உதாரணம் அரசியல் நீங்கள் சொன்னீங்களே, அடாவடி, திமுகனா அடாவடி அப்படி சொன்னீங்க அப்படின்னு அவங்க மாற்றிட்டாங்க. ஆமாம், அதில் ஒன்றும் மறுப்பு கிடையாது. நீங்கள் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பிட்றாங்க, ஒரு கூட்டத்தில் 100 பேர் இருக்காங்களா 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேரையும் சொல்கிறவங்க. ஓகே,
இப்போ கூட்டத்தில் ஒரு 100 பேர் இருக்காங்க, அங்கே நிற்கிறான், அசோக் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது மாதிரி அவங்கள்ட்ட நிறைய ஏகப்பட்டது சொல்லலாம். அவங்கெல்லாம் சொன்ன இன்றைக்கி நேரம் பத்தாது. ஐயாவை பற்றி சொல்லணும்னு பார்த்தா மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களை பற்றி சொல்லணுன்னா இன்றைக்கி நேரம் பத்தாது. ஏன்னா அன்பாலும் சரி பண்பாலும் சரி, நீங்கள் இன்றைக்கி உள்ள அரசியல்வாதிகளே அப்பற்ற அழுக்கு இல்லாத ஒரே தலைவர் மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. வாசன். அது எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ பேர் மேலே என்னென்னமோ பழிகள் வந்தது. ஆனால் ஐயா ஷிப்பிங் மினிஸ்டராக இருக்கப்போ யார் பேர்லேயோ பிரச்சனை இது வந்துச்சு. ஆனால் வந்து இவ்வளோ கரப்ட் தமிழ்நாட்டிலேருந்து போல மத்திய அமைச்சர்களில் ஒரு கரைப்படியாத ஒரு கரங்களுக்கு சொந்தக்காரர்னா அது ஜி.கே. வாசன். அந்த சொந்தக்காரர்கிட்ட தான் நாங்கள் வந்து குடும்பமாக இருக்கோம். சந்தோஷம். இப்போ காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த டிரான்சிஷன் இது வந்து நம்ம தமிழ் மாநில காங்கிரஸுடைய ஒரு பீக் பார்த்துருக்கோம். தமிழ் மாநில காங்கிரஸுடைய தோல்விகளையும் பார்த்துருக்கோம். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இது உங்ககிட்ட இல்லை, நான் உங்களை மாதிரி நிறைய தமிழ் மாநில காங்கிரஸோட லாயலிஸ்ட்டை யாரை பார்த்தாலும் நான் ஒரு விஷயம் கேட்பேன். அவர் அப்போ சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார், அவர் கப்பல் துறை அமைச்சராக இருந்து பல வருடங்கள் ஓடிடுச்சு. தேர்தல் அரசியலையும் மிகப்பெரிய வெற்றிகளை தமிழ் மாநில காங்கிரஸ் பெறலை. ஆனால் யாருமே அவரை விட்டுட்டு போகாமல் அவர் கூடவே ஸ்டிக் ஆன் பண்ணுறீங்க. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு லாயல்ட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதே கேள்வி தான் உங்ககிட்டயும் வைக்கணும்னு நினைக்கிறேன். எல்லோருக்குமே பதவி, ஒரு அதிகாரம், இதை நோக்கின பயணம் தான் அரசியல்னு எல்லோரும் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதாவது நம்ம ஜெயிக்கணும் அல்லது ஜெயிக்கிறவங்க கூட இருக்கணும். அவர் ஜெயிக்கல நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வெற்றிகளை ஒவ்வொரு முறையும் இழந்து ஒவ்வொரு பேட்டிலையும் லூஸ் பண்ணதுக்கு பிறகும் நிறைய லாயலிஸ்ட், நான் சொல்கிறது உங்கள் ஏஜ் குரூப்பில் 40ஸ்லையும் நான் பார்க்குறேன், 70 வயசுலையும் பார்க்குறேன், புதுசாக 20 வயசு 30 வயசு ஆட்களும் வராங்க. எப்படி ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் மேல் இப்படியான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருகிறது, அல்லது என்ன ஒரு பாண்டிங் உங்களை அவரை விட்டு போகாமல் இருக்க வைக்குது? ஒரே வார்த்தையாக சொன்னோம்னா குடும்பம். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். குடும்பம். மக்கள் தலைவர் ஐயா வாசன்னா குடும்பம். அதாவது எவ்வளவோ சோதனை காலங்கள் வந்தது. மக்கள் தலைவர் ஐயாவுக்கு எவ்வளவோ சோதனை காலங்கள் வந்தது. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அவங்க பயணம் செய்யாத இடங்கள் கிடையாது, தொண்டர்களுக்கு வீட்டுக்கு போகாத இடங்கள் கிடையாது. காது குத்திலேருந்து ஆரம்பித்து, கல்யாணத்துலேருந்து ஆரம்பித்து, நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் அவங்க வீட்டுக்கு போய், அந்த வீட்டில் எத்தனை மணியாக இருந்தாலும் சரி, எத்தனை மணியாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போய், அதை ஒரு தொண்டன் வந்து ஆசைப்பட்டு ஐயா எங்கள் வீட்டில் சாப்பிடுங்கனாலும் அதையும் சாப்பிட்டுக்கிட்டு, காலையில் பார்த்திங்கன்னா இங்கே கும்பகோணத்தில் இருப்பாங்க, நைட்டு பார்த்திங்கன்னா டெல்லியில் இருப்பாங்க, மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா சென்னையில் இருப்பாங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் அட்டன் பண்ணுவாங்க. கட்சி தொண்டர்கள் உள்ள எல்லா நல்ல காரியங்கள் சுககாரியங்கள் எல்லாத்துலேயும் கலந்துப்பாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, கூட்டத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஐயா கூப்பிட்டு பேசுகிறது, கட்டி அணைப்பு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நிற்போம், ஏதாவது ஒரு கட்சி தலைவர் என்ன பண்ணுவாங்க, சார் எல்லாம் உட்காருங்க அப்படின்னு பேசுவாங்க. நம்ம ஐயா எங்கள் ஐயா வந்தாங்கன்னா ஒரு தோலில் ஒரு தட்டை தட்டி, என்ன சார் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? அந்த சார் அவரோட ட்ரேட்மார்க்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நான் ஒரே ஒரு தடவை சந்திக்கும் போது என்னையும் அப்படி தான் சொன்னார். என்ன சார் அப்படின்னா, என்ன சார் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, அம்மா நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்காங்களா, பசங்களாம் நல்லா இருக்காங்களா? அதாவது குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கேட்பாங்க. இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எந்த தலைவர் இருக்கிறாங்க? இதுதான் வந்து ஒரு பாண்டிங். இதனால தான் வந்து தலைவர்கிட்டேருந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் எது என்னென்னா, தலைவர்கிட்டேருந்து யாரும் போகாத ஒரு குடும்பமாக இருக்கிறதுக்கு காரணமே இது ஒரு காரணம். சூப்பர். ஸோ இப்போது கும்பகோணம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் தான் வேட்பாளர்னு அறிவிக்கப்பட்ட அந்த நொடி எப்படி இருக்குது? ஏன்னா இப்போது நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக, குறைந்தபட்சம் நம்மளோட 20 வயசுலேருந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம், கனவு கண்டிருப்போம் ஒரு மாற்றம் வேணும். ஏன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமாக கும்பகோணத்தில் திமுக எம்எல்ஏ தான், உதயசூரியனுக்கு தான் அந்த மக்கள் மாறி மாறி 30 ஆண்டுகளாக ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த 30 ஆண்டுகளில் 15 ஆண்டுகள் தமிழ்நாட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டிருக்குது. ஆல்மோஸ்ட் 15 கூட இல்லை, 20 வருஷம் ஆண்டிருக்குது. 1996 தொடங்கி 2026 வரைக்கும் 30 ஆண்டுகள் தொடர்ச்சியாக உதயசூரியன் தான் கும்பகோணத்தில் வென்றிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு டஃப்பான கான்ஸ்டியூன்சின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அந்த கான்ஸ்டியூன்சியில் நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்படுறீங்க. நீங்கள் ஓடி ஆடி விளையாண்ட ஊர், இன்றைக்கி நீங்கள் எம்எல்ஏ வேட்பாளர், வென்றால் சட்டமன்ற உறுப்பினர். அறிவிக்கப்பட்ட அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? நீங்கள் தான் அசோக் அப்படின்னு சொன்ன அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அதாவது உள்ளபடியே வந்து மற்றற்ற மகிழ்ச்சி. என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 30 வருட காலங்களாக திமுக ஆண்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, கோயில் நகரம் கும்பகோணங்கிறது கோயில் நகரம். இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லோரும் வந்து சாமி கும்பிடுவாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. திமுக எதை நோக்கி இந்த 30 வருஷம் ட்ராவல் பண்ணாங்கன்னு தெரியும். நம்ம நிற்கிற சின்னம் வந்து தாமரை சின்னம். தாமரைனாவே சாமி. சாமி இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது. சாமி தான் எல்லாமே. இந்த சாமியை மையமாக கொண்டு 30 வருடம் கழித்து இறைவனே ஆசீர்வாதம் பண்ணி இந்த கும்பகோணத்துக்கு தாமரை மலரணும்னு அறிவிச்சிருக்காங்க. சூப்பர். எனக்கு சொல்கிறப்பே அப்படியே பார்த்தீங்கன்னா உடம்புலாம் புல்லரிக்குது. என்னன்னா, எவ்வளவோ நபர்கள் இருந்தும்
எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக கிடச்சிருக்கு. இந்த பெரிய வாய்ப்பை இந்த தருணத்தில் மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அனைத்து தலைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் இந்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக என்னை அறிவித்து ஐயா அவர்கள் நினைத்த காரியத்தை முடித்து நிச்சயம் வெற்றியோடு திரும்பவும் பேசு தமிழா பேசுக்கு நிச்சயம் வருவேன். இந்த தருணத்தை என் வாழ்நாளையும் மறுக்க முடியாத தருணம். சூப்பர். இப்போ களம் எப்படி இருக்கு அண்ட் என்னென்னலாம் கும்பகோணம் தொகுதி கடந்த 30 ஆண்டுகளாக மிஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் சொன்னதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தீவிரமான பக்தி கொண்ட ஒரு ஊர், எங்கே திரும்பினாலும் கோவில்கள் தான், டெம்பிள் டூரிசம் அதிகம், நவகிரக சுற்றுலாங்கிறது கும்பகோணத்தை மையப்படுத்தி தான், அவ்வளவு கோவில்கள் இருக்கு. இருந்தும் கூட 30 வருஷமா தொடர்ந்து கடவுள்களை நிந்திக்கக்கூடிய, கடவுள்களை படிக்கக்கூடிய, கடவுளை மறுக்கக்கூடிய, இந்துக்களை கேவலப்படுத்தக்கூடிய, போலியான சமூக நீதி பேசக்கூடிய ஒரு திமுகவை தொடர்ச்சியாக இவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அப்போது அந்த மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்க? கும்பகோணத்துக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கும்பகோணம் இந்த 30 ஆண்டுகளாக என்னென்னலாம் மிஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லணுன்னா எல்லாமே பின்தங்கி இருக்குன்னு சொல்லுவேன். என்னென்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் முக்கியமாக ஒரு கோயில் நகரம், தொழில் சார்ந்து பெரிய நிறுவனம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம கும்பகோணத்தை மாவட்டமாக ஆக்குறேன்னு சொல்லி கடந்த 10 வருட காலங்களாக போலியான வாக்குறுதிகளை மக்களிடம் கொடுத்து நம்மளை மாவட்டமாக்குறேன்னு மயிலாடுதுறை ஆக்கிட்டாங்க. ஆமாம், போலியான வாக்குறுதியை கொடுத்து வெற்றி பெற செய்தாங்க. கும்பகோணங்கிறது மாவட்டம் ஆக்கணும். நம்ம தாமரை சின்னம் மலர்ந்துருச்சுன்னா கும்பகோணத்தில் நிச்சயம் அதை மாவட்டம் ஆக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கும்பகோணத்தில் உள்ள பேருந்து நிலையம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, கும்பகோணத்தில் இருக்க பேருந்து நிலையத்தை எடுத்துகிட்டு போய் வெளியூரில் போய் வச்சுட்டாங்க. எந்த ஊருக்கு போயிடுச்சு? நம்ம சாக்கோட்டை பக்கத்தில் அங்கே போயிடுச்சு. அவர் எம்எல்ஏ அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே கொண்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அது மக்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, கும்பகோணம் நகரங்கிறது கும்பகோணத்துள்ள தான் இருக்கணும். நகரத்தில் வந்தால் தான் எல்லாருமே தொழில் சார்ந்து சரி, அனைத்து வகையான ஏழை மக்களும் சரி, கடை சார்ந்து எல்லாமே நம்ம கும்பகோணம் மத்தியில் தான் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சா எதனால் வச்சாங்கங்கிறது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எதனால் வச்சாங்க? எல்லாம் லாபம் தான். ஓகே, எல்லாமே லாபம் தான். திமுகவினுடைய தனி நபர்களுடைய லாபத்துக்காக பொதுமக்கள் அவதிப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி வைக்காங்க. நிச்சயம் தாமரை மலர்ந்துச்சுன்னா அதெல்லாம் அழிக்கப்படும், நிச்சயம் அழிக்கப்படும். அதில் ஒன்றும் மாற்று கிடையாது. நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டை சிட்டி லிமிட்ஸ்குள்ளாரே கொண்டுட்டு வரதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பேன்னு நிச்சயம் எடுப்பேன். மக்கள் நம்ம அரசியல்வாதிங்கிறதுங்க மக்களுக்கு ஆதரவாகவும் மக்களோட துக்கத்திலையும் நல்லதையும் கலந்துக்குவது தான் அரசியல்வாதி. தனிநபர் லாபத்துக்காக இருக்கிறவங்க அரசியல்வாதி கிடையாது. நம்ம மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கோம். நிச்சயம் நான் வெற்றி பெற்று வந்தால் நிச்சயம் கும்பகோணத்தை மாவட்டமாகவும் ஆக்குவதற்காக பாடுபடுவேன். அதேபோல் நம்மளுடைய பேருந்து நிலையத்தை மீண்டும் இருக்கும் இடத்திலே வைத்து சரி செய்வேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. கும்பகோணத்தில் டெவலப்புங்கிறதே கிடையாதுங்க. 100% கும்பகோணம் கோயில் நகரம். நீங்கள் கோயில் நகரத்தை எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கணும். இப்போ போய் பாருங்கள் கோயில் நகரம் எப்படி இருக்குன்ட்டு. சுற்றி ஒரே குப்பைகள், பாதாள கார்பரேஷன் ப்ராப்பராக செயல் வருது இல்லையா? ஒரு மேயர்லாம் பார்த்தோம், பயங்கரமாக ஏதோ ஆட்டோ ஓட்டுற ஒரு மேயர் ஆக்கிட்டாங்க, அப்படி இப்படிலாம் நிறைய கதைகள்லாம் பார்த்தோம். எல்லாமே ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கும்பகோணத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா மாசு அடைஞ்ச நகரமாக இருக்குது. ஓகே, மாசு அடைஞ்ச நகரமாக இருக்குது. நிச்சயம் இதெல்லாம் சரி செய்யப்படும். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராகவே ரொம்ப நாளாக கும்பகோணத்துக்கு வரக்கூடிய டூரிசம் சார்ந்து வரக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? அது கோவில்களுக்கு போகிற வரவங்க எல்லோருமே சொல்கிறது என்னென்னா, இவ்வளவு பேர் போகிற ஊரை இன்னும் பெட்டராக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா. தொடர்ந்து 6 தடவை அவங்கள ஜெயிக்க வச்சோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 முறை திமுக ஆட்சி இருந்தும் கூட 96 to 2001 இருக்கட்டும், 2006 to 11, இப்போது 21 to 26. ஏன் திமுக கும்பகோணத்தை ஒரு பாரபட்சமாக நடத்துது? அவங்கள தொடர்ந்து ஜெயிக்க வைக்கிறவங்களுக்கு அவங்க ஆக்சுவலி நிறைய பண்ணணும்ல. ஏன் எதுவுமே பண்ணாமல் கும்பகோணம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது எப்படியோ அப்படியே இருக்குது. ஒரு இன்ச் வளர்ச்சியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. அது இந்த நட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னது எல்லாம் 100க்கு 100 உண்மை. நிச்சயம் மக்கள் இந்த நட அதுக்கு பாடம் புகட்டுவாங்க. ஓகே, ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் வருவாங்கன்னு நிச்சயம் வருவாங்க. ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மகாமகம் வருது. இது மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. கோயில் நகரத்தை மீண்டும் கோயில் நகரமாக கொண்டு வருவதற்கு இது மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த பெரிய வாய்ப்பை மக்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு மாதம் இருக்கும், ஒரு 15-20 நாளத்துக்கு முன்னாடி மகாமகம் குளங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் சார்ந்த குளம். அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடை தண்ணி அதில் ஊற்றுது. அதில் ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வந்திருக்கு, அதை பாருங்கள். இதுலேயே தெரியும் நம்ம திமுகவோட ஆட்சி எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு.
இதெல்லாம் சமூக வலைதளத்தில் போயிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நிச்சயம் இனிமேல் இந்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறாது. அந்த நடைபெறாமல் இருக்கிறதுக்கு நிச்சயம் எனக்கு அரும்பாடுபடுவேன்னு நான் மக்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ஒரு சென்டிமெண்ட் சொல்கிறாங்க, நீங்கள் மகாமகத்தை சொன்னதுனால சொல்கிறேன். 92ல் மகாமகம், அப்போது அஇஅதிமுக ஆட்சி. 2004ல் மகாமகம், அப்போவும் அஇஅதிமுக ஆட்சி. 2016ல் மகாமகம், அப்போவும் அஇஅதிமுக தான். அடுத்த மகாமகம் 2028ல் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றமும் உறுதியான, நான் இன்னைக்கு தான் நியூஸ் பார்த்தேன். ஏன்னா நீங்கள் வரீங்கன்னு சொன்ன உடனே சரி கும்பகோணத்தை பற்றி என்னதான்ப்பா சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு போஸ்ட் படித்தேன். 3 முறை மகாமகம் நடந்த பொழுதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான், அதுபோல் இந்த முறையும் அஇஅதிமுக ஆட்சி தான் எழுதியிருந்தாங்க. நிச்சயம் அது நிச்சயம் அந்த சென்டிமெண்ட் இந்த வாட்டி ஒர்க் அவுட் ஆகுமா? 100% அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற கூட்டணி பார்த்திங்கன்னா அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மக்கள் பயன்படுத்தணும். தாமரை மலர்ந்தால் கோயில் நகரம் மலரும். தாமரைங்கிறது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த நட நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து 3 மகாமகமும் அதிமுக இருந்திருக்கு. இப்பொழுதும் அதிமுக வரும். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். என்டிஏ கூட்டணி 100% வெற்றி பெறும். அதில் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெறும். உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கும்பகோணத்தில் இதுவரை கடந்த 6 தேர்தல்கள் அஇஅதிமுக தான் திமுகவை எதிர்த்து களம் கண்டிருக்கிறாங்க மேஜராக. ஸோ இந்த வாட்டி உங்களுடைய அலையன்ஸில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இது போன்ற இன்னும் பல கட்சிகள் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா முக்கியமாக இந்த 4 பேரும் இருக்காங்க. இரட்டை இலை, மாம்பழம், தாமரை, குக்கர், இந்த மாதிரியான மக்களுக்கு பரிச்சயமான சின்னங்கள் இருக்குது. இதில் நீங்கள் தாமரை சின்னத்தில் நிற்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த தாமரை சின்னத்தில் நிற்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலம்னு நினைக்கிறீங்க? நிச்சயம் பெரிய பலங்க, பெரிய பலம். அது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கூட்டணி கட்சி நண்பர்கள் எல்லாம் கும்பகோணத்தை பொறுத்தளவு நான் சொல்கிறேன், எல்லாரும் அண்ணன் தம்பியாக அக்கா தங்கச்சியாக பழகிட்டு இருக்கிறோம். அதனால் நிச்சயம் பெரிய சப்போர்ட் எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லா அண்ணன்மார்களுக்கும், எல்லா தம்பிமார்களுக்கும், எல்லா அக்காமார்களுக்கும் என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து நீங்கள் ஒன்றாக செயல்பட்டு இந்த தாமரையை மலர செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த வாட்டி அஇஅதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் தாமரை சின்னத்தில் நின்றாலும் இந்த தமிழ்நாட்டில் என்டிஏவை லீட் பண்ணுறது அஇஅதிமுக தான். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஒரு ஆட்சி அமையும் என்று தான் மோடி, அமித்ஷா அவர்களே பேசும்பொழுது சொல்கிறார்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸுடைய மாநில தலைவரும் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுமே இதை தான் வழிமொழிஞ்சிருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அஇஅதிமுகவோட தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆட்சிக்கு வந்த உடனே 10,000 ரூபா கொடுப்போம்னு இருக்காங்க. ஏன்னா திமுக அரசில் உங்களை வரியெல்லாம் போட்டு உங்களை தீட்டி எடுத்துட்டாங்க. வந்த உடனே 10,000 ரூபா, குடும்ப தலைவிகளுக்கு 2,000 ரூபா, இப்போ இலவச ஃப்ரிட்ஜ் சொல்லியிருக்காங்க, விலையில்லா ஃப்ரிட்ஜு, அதுவும் அரிசி அட்டைதாரர்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை உங்களுடைய பிரச்சாரத்தில் ஒரு குரூஷியலான ரோல் பிளே பண்ணுமா? ஒரே வார்த்தை தான். திமுக போன எலெக்ஷனில் என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு தெரியும். எல்லாம் எந்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகிருக்குன்னு தெரியும். எல்லாம் பொய்யான வாக்குறுதி. தீய சக்தி திமுக கொடுத்ததெல்லாம் பொய்யான வாக்குறுதி. நம்ம அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் அதில் உள்ள அறிக்கை எல்லாமே 100% ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் மக்களுக்கு செய்வார். ஏற்கனவே எல்லாம் செஞ்சுருக்காரு. அதையெல்லாம் மக்களுக்கு தெரியும். 100% அதை செய்வார்னு நான் நம்புகிறேன். கிரேட். ஸோ 6 முறை உதயசூரியன் வென்ற தொகுதி, திமுக வென்ற தொகுதி, எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கா? தயக்கங்கிறது 100% எனக்கு இல்லை. ஓகே, ஏன்னா கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? கான்ஃபிடென்ட்டாக இல்லை. என்ன காரணம்னா, நான் வேறு எங்கேயாவது இருந்தாலும் அந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு சொல்லுவேன். இது கும்பகோணம் கோயில் நகரம். கோயில் நகரத்துக்கு முக்கியமாக தாமரைக்கு பெரிய லெவலில் நீங்கள் வேணால் பாருங்கள், பெரிய லெவலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மக்கள் இதை வெற்றி பெற செய்வாங்க. ஏன்னா கோயில் நகரம் தாமரை விரும்பும் என்று முழு மனதோடு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ திமுகவை புறந்தள்ளுவாங்க நம்புறீங்க? நிச்சயம் தள்ளுவாங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை கும்பகோணம் தேர்தல் பிரச்சார களத்தில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.